இதெல்லாம் போக இன்னொரு முக்கியமான அம்சமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்றைக்கு பயிர் பாதிப்புகளை பார்ப்பதற்காக ஆய்வு நடத்துவதற்காக மத்திய குழு இன்றைக்கு சென்னை வந்திருக்கிறது. இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழு இந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறது. இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது, ஈரப்பதம் 22% வரைக்கும் இருக்கக்கூடிய நெற்பயிர்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதற்கான தேவை என்ன இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதில்களை அளிக்கிறார் மன்னார்குடியைச் சேர்ந்த வேளாண்மையில தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய திரு சேதுராமன். அவர்கிட்ட கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம். மத்திய குழு ஆய்வுக்காக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சூழல்ல அவரை நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திரு சேதுராமன், என்ன எதிர்பார்ப்பு விவசாயிகளிடம் இருக்கிறது? மாநில அரசு சில அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க, அது போதுமானதாக இருக்கிறதா? மத்திய குழு இந்த ஆய்வுல என்னெல்லாம் மேற்கொள்ளணும், என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க? தமிழக அரசுக்கு முதலாவது நம்மளுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக்கலாம். மிக விரைவாக அந்த சேதத்தை கணக்கிடுவதற்கான அமைச்சர்களை அனுப்பி வைத்தது, உடனடியாக அதற்கான கூட்டம் ஏற்படுத்தியது. குறிப்பாக 4 விஷயங்கள் அதுல சொல்லியிருக்கிறத நம்ம இருக்கிறோம். ஆனாலும் நிவாரணம் என்பது இன்னும் கூடுதலாக இருக்கணும் அப்படின்றதுதான் டெல்டா பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது போல நிவாரணத்திற்கான பரப்பளவு மிகச் சரியாக துல்லியமாக கணக்கிடப்பட வேண்டும். ஏன்னா அதுல நிறைய விடுதல்கள் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்றதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. குறிப்பா அது போல அரசு அறிவித்ததுல அந்த இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு அரசினுடைய கையிருப்புல இல்ல. அதனால இன்றைக்கு ஒரு கோரிக்கை கூட டெல்டா பகுதியில வந்திருக்கு. தனியாருடைய அந்த அறுவடை இயந்திரங்களை அரசு மானிய விலையில விவசாயிகள் கொடுப்பதற்கான ஏற்பட அரசு இதையும் பரிசீலனை பண்ணணும்னு கேட்கிறோம். குறிப்பாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த ஈரப்பதத்திற்கான நெல் ஈரப்பதத்திற்கான கூடுதல் அளவுக்கான ஒரு குழு என்பது இன்னைக்கு பார்வையிட 22% ஈரப்பதம் இருக்கிற நெல்லை கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாரு. பொதுவா எவ்வளவு இருக்கும், இப்ப ஏன் அது 22% உயர்த்தப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டும்? பொதுவா இந்த சீசன்ல நாங்க விவசாயிகள் கொடுக்கக்கூடிய நெல்லுடைய தன்மை பாத்தீங்கன்னா 15-16க்கு மேல அந்த ஈரப்பதம் எப்போதுமே இருக்காது. காரணம் என்னன்னா இது நல்ல கோடை காலமாக இருக்கும், நல்ல வெயில் அடிக்கும். எங்களுக்கு அறுவடை முடிந்த பிறகு சென்று கொண்டு போனா இது ஒரு பிரச்சனையாவே இருந்தது கிடையாது, ஈரப்பதம் என்பது. ஆனா இந்த கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக நெல்லுல ஈரப்பதம் அதிகமாகி இன்னைக்கு 22-23 வரைக்கும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப ஏற்கனவே அரசனுடைய குருவிக்காக ஒரு குருவியில இதே போல ஒரு குறைந்த அளவு ஏக்கர்ல இந்த பாதிப்பு ஏற்பட்ட போது அப்பொழுது மத்திய அரசுக்கு 22% கேட்கப்பட்டது. ஆனா மத்திய அரசு 19% அதிகபட்சமாக கொள்முதல் செய்யலான்ற உத்தரவு விட்டது. அந்த உத்தரவு எதிர்வரும் மார்ச் வரைக்கும் இருப்பதாக அமைச்சர் கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் படிதான் இவங்க நெல் கொள்முதல் செய்யணும். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக என்ன டிஎன்சிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்திய அரசினுடைய முகாண்மையாக ஒரு ஏஜென்சியா தான் இங்க செயல்படுது. அவங்க என்ன வரையறை வைக்கிறாங்களோ, எத்தனை சதவீதம் அதுல பதர்கள் இருக்கக்கூடிய நெல், எத்தனை சதவீதம் ஈரப்பதம், இப்ப இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக 17% வரைக்கும் இருக்கக்கூடிய நெல்லை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை. இப்ப 17% கண்டிப்பா காரணமாக பாதிக்கப்பட்டு நெல் மணிகள் அதனுடைய ஈரப்பதம் அதிகமா இருக்கு. இப்ப நாங்க 17% கொடுக்கணும்னா கூடுதலான என்னன்னா ஏற்கனவே அறுவடை தாமதம் ஆயிட்டு இருக்கு. அப்படி அறுக்கக்கூடிய நெல்களை 2 அல்லது 3 நாட்கள் தொடர்ந்து அதற்கான ஆட்களை சம்பளத்தை கொடுத்து ஆட்களை ஏற்பாடு பண்ணி அந்த நெல்லை காய வச்சுதான் பிறகு நாங்க இன்னைக்கு கொள்முதல் மையங்களுக்கு கொண்டு போக முடியும். ஏற்கனவே விளைச்சல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது போன்ற செலவினங்கள் கூட வந்துச்சுன்னா ஏற்கனவே எங்களுக்கு ஒரு வருமானத்தில் ஏற்பட்டக்கூடிய இழப்புன்றது இன்னும் கூடுதல் இழப்பாகுன்றதுனாலதான் அரசு கிட்ட சிக்கல்கள் அல்லது பிரச்சனை சமீப ஆண்டுகள் அதிகமா பாக்குறோம். இயந்திரங்கள் மூலமா அறுவடை செய்யறதுனால அது 1% அல்லது 2% கூடுதல் ஆகுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா ஈரப்பதம்? கண்டிப்பா ஒரு 6 வருடங்களுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா நம்ம அரிக்காய்ச்சல் சொல்லி இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம், முதல் நாள் அறுத்து அது ஒரு நாள் முழுவதும் வெயில்ல காஞ்சிட்டு கிடக்கும். அதை அடுத்த நாள் தான் எடுத்து நம்ம அடிச்சு அது மிஷின்லயே கையாலேயே அடிச்சு நம்ம நெல்லை கொண்டு வந்தோம். அப்ப நமக்கு 13-14% கூட நம்மளால ஈரப்பதம் கொடுக்க முடியுது. ஆனா இன்றைக்கு மாறி வரும் சூழல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலையாட்களுடைய நெருக்கடி காரணமாக இன்றைக்கு கையால் அறுக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு சூழல்ல இருக்கு. இப்ப அறுவடை இயந்திரங்களை சார்ந்துதான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு முழுமையாக. அது 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கவங்க கூட இன்னைக்கு அறுவடை இயந்திரத்தை சார்ந்துதான் இன்றைக்கு அறுவடை பணி என்பது மேற்கொள்ளப்படுது. அப்படி அறுவடை இயந்திரங்கள்ல அந்த நெல்லுல இருக்கக்கூடிய ஈரம் மட்டும் இல்லாம அந்த தட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த வைக்கோல்ல இருக்கக்கூடிய ஈரமும் சேர்ந்து இழுத்து கொண்டு வரும்போது நெல்லுடைய ஈரப்பதம் என்பது இயற்கையாக கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான சூழல்ல அரசு மிக முக்கியமான இந்த மத்திய அரசு உடனடியாக இந்த எப்படி மாநில அரசு விரைவாக செயல்பட்டதோ
அதே போல மத்திய அரசும் இதை காலம் தாழ்த்தாம இந்த குழு வந்து திருப்பி போய் அவங்க மத்திய அரசுக்கு அந்த அறிக்கையை கொடுத்து அதன் பிறகு ஒப்புதல் வரணும். இதை விரைவுபடுத்தணும் அப்படின்னு தான் கேட்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆக போகுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நெல் பல இடங்கள்ல அழுகி இருக்கு. 1-2 இடங்கள்ல காப்பாற்றக்கூடிய நெல்லும் இது போல காலதாமதம் ஆனிச்சுன்னா விவசாயிகளுடைய வாழ்நிலை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த ப்ராசஸ் விரைவுபடுத்தணும்னு ஒரு கோரிக்கை இருக்கு. பயிர் காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஆய்வுகளை மீண்டும் செய்ய தொடங்கி இருக்காங்களா அல்லது ஏற்கனவே செய்யப்பட்ட ஆய்வின் அடிப்படையில தான் காப்பீடு அப்படிங்கிறது கிடைக்குமா? இல்ல, அந்த கோரிக்கையை வந்து நம்ம வலுவாக நம்முடைய இங்க வருகை தந்த அமைச்சரிடம் முன்வைத்தோம். மன்னார்குடிக்கு வந்த திரு சக்கரபாணி அவர்களிடம், மாண்புமிகு சக்கரபாணி அவர்களிடம் நம்ம முன்வைத்தோம். அப்ப உடனடியாக மாவட்ட ஆட்சியரை கூட்டி ஏற்கனவே இந்த பகுதியில் குறிப்பாக மன்னார்குடி பகுதியில் 3 அறுவடைகள் வந்து சாம்பிள் டெஸ்ட் என்பது நடந்து முடிஞ்சிருக்கு. அப்ப உடனடியாக என்ன சொன்னாங்க, மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு அந்த 3ஐயும் கேன்சல் பண்ணிட்டு புதிதாக அந்த மாதிரி அறுவடை செய்வதற்கான ஏற்பாடுகளை ஒரு மாதிரி டெஸ்டிங்கும் நடத்தணும்ன்ற அந்த ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா அந்த 4 ஆவரேஜ் தான் எடுப்பாங்க, சராசரி தான் எடுப்பாங்க. அப்ப 4மே புதிதாக எடுக்கணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி திரு சேதுராமன், இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. வேளாண் பெருங்குடி மக்களுடைய இந்த கோரிக்கைகளை 2 அரசுகளும் பரிசீலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.